ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்டரி எம்ஆர்எஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிட்டி ஸ்கைலாண்ட்ஸ் பார்ட் 1. ஸோ இந்த வீடியோ பார்ட் 1 நல்லா போகும்னு நம்புகிறோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ கஷ்டப்பட்டு இதை ஒரு பீஸில் ஏற்றிருக்கோம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வாங்க இந்த கேமை எப்படி ஏற்றுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சீக்கிரம் சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரோடு போட்டுப்போம். ஸோ இந்த கேம் எதை பேஸ் பண்ணின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நிறைய கேமர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைபேஷன் முக்கியங்க. ஸோ அப்புறம் நம்ம எடுத்துகிட்டே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்பொழுதும் இந்த சைடு ஃபுல்லாக ஃபேக்ட்ரி வச்சுக்கோங்க. ஸோ இங்கிட்டு நம்மளோட ஊர் நகரத்தை வச்சுப்போம். ஃபஸ்ட்டு நான் பில்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒன்று போட போகிறேன். அதே மாதிரி அங்கிட்டு அப்படியே இங்கே எவ்வளோ தூரம் இங்கே ஒன்று, அப்புறம் இதோட ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் பிரிக்க போகிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான், கொஞ்சம் குழம்பி இருக்கேங்கிட்டு. ஸோ பரவாயில்ல, நம்ம ஊர் நமக்கு தானே, அது பார்த்துக்கலாம். ஓகே, நோ ஒரி. ஸோ இப்போ நம்ம கேம் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறது மைல் ஸ்டோன் தேவைப்படுது. ஒரு 420 பாப்புலேஷன் தேவை. ஓகேவா? அதனால நம்ம ரெசிடென்சியல் ஏரியாவுக்குலாம் டிமாண்ட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசிடென்சியல் ஏரியா இங்கெல்லாம் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். கட்டுவாங்க, நம்புவான். ஓகே, கட்டுறதுக்கு தான் இப்போ இந்த இடத்த கொடுத்துருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான தண்ணி, ஃபஸ்ட்டு இவங்க கேட்குறது குடிநீர்னு கேட்பாங்க. அப்புறம் கழிவுன்னு கத்துவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குடிநீர் கவசத்தை வச்சுப்போம். ஓகே, இது இங்கே ஒன்று வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி ட்ரைனேஜ். ஸோ இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது தண்ணி போகிற ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த இடத்துல ட்ரைனேஜ் வச்சோம்னா, தண்ணிக்கு முன்னாடி ட்ரைனேஜ் வச்சோம்னா அது ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஊரில் நிறையா தண்ணி டிசீஸ் வந்துடும். அதனால தான் நம்ம அந்த சைடு போகல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு இது முதல்ல தண்ணி கனெக்ஷன் முதல்ல கொடுத்துருவோம். இங்கே ஒன்று, அப்படியே இங்கே தள்ளிகிட்டே வந்தோம்னா ரோடு இருக்குது. ஸோ காசு இல்லைன்றாங்க. காசெல்லாம் இருக்குது நம்மகிட்ட தான். அந்த காசை போட்டு தாக்கிடுவோம்ல. எப்படி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷனை கொடுத்துட்டுச்சு. ஸோ மறுபடியும் இந்த சைட்லாம் இப்போ இந்த சைட்லாம் வரும், இப்படி இருந்தாலும் வரும். ஸோ அதனால் கனெக்ஷனை கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டர் டேங்க்கு இதுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுத்துருவோம். ஏன்னா இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தோம்னா இதுவும் கனெக்ட் தான் இருக்குது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இவங்க டக்குன்னு கரண்ட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் கரண்ட்டு தேவையான இடத்துல கரண்ட்டை வச்சுக்குவோம். கரண்ட்டை வச்சுட்டோம்னா இப்போ இதுக்கும் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். பட் இங்கே கனெக்ஷன் விட்டு போயிருக்கோம். ஸோ அதனால் இது ஓடுறதுக்கு கரண்ட் தேவை. அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் பாதி லைன் இழுத்துட்டு அங்கே போகணும். அதுதான் இப்போ பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஸோ இங்கே அப்படி ஒரு போட்டால் இப்போ கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே முதல்ல ரோடை கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே நம்ம கொஞ்சம் ரோடை விட்டு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரோடை கொஞ்சம் இழுத்து இங்கே கனெக்ட் போடுவோம். என்ன நான் சொல்கிறது, இங்கே போடுவோம் கனெக்ஷனை. அப்படி சுற்றி வரட்டும். ஓகே, இப்போ நம்மளோட இடத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணோன்னே டக்குன்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க ஆட்டோ டிரைவர்லாம் ஓடுறாங்க. ஆடே எப்போ என்ன இந்த ஓட்டம் ஓடுறாங்க. ஓகே, நம்ம ஊருக்கு எவனா கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வீடு பில்ட் பண்ணுறாங்க கைஸ். ஒருத்தன் உள்ள இல்லை, ஆனால் வீடு மட்டும் கட்டுறாங்க. எப்படின்னு தான் தெரியலை. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வைப்போம். ஏன்னா அப்போ தான் இங்கே பாருங்க கைஸ், நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்மளோட மொதல் வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட மொதல் வீடு இந்த இருக்குது பாருங்க. இந்த இருக்குது மொதல் வீடை பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்க, இதுதான் நம்ம மொதல் வீடு. என்ன
என்ன எல்லாம் இருக்காங்க. தண்ணி கனெக்ஷன்லாம் கொடுத்தா தம்பி, ஒருத்தன் இல்லை, ஆனால் அதை விட்டு வீடு கட்டாங்க. சரி ஓகே, போனா ஒருத்தன் தானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி நம்மளோட இங்கே ரோட் கனெக்ஷனில் ஆள் வராங்கன்னு பார்ப்போம். ஒரு சீமையில் ஒரு ஈக்காக்கா கூட பறக்கலை, ஒன்றே பண்ண முடியாது இப்போ நம்மக்கிட்ட. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பத்தான் முடிச்சுட்டு இருக்கப்போ தான் ஒன்றுமே ஆகலைங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆகணும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லிட்டில் பிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? குப்பைலாம் வச்சுருக்காங்க, எல்லாம் தண்ணி டேங்க்கு. இது என்ன ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் நேம் வைக்கலாம் போல். இதெல்லாம் நேம் வைக்கலாம். என்னன்னா காற்று ஸ்ட்ரீட்டா என்னமோ போட்டிருக்கு. ஸோ இது என்ன பிலிப்ஸ். என்னங்க அது பிலிப் ஸ்ட்ரீட்டு? பிலிப்ஸே, நாங்கள் தான் பிலிப்ஸே. ஏய் பிலிப்ஸே. ஓகே பொத்துருவோம், அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க. காரு ஒன்று கூட வரல. ஸோ ரொம்ப டிமாண்டு அது. இப்போ எதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது? ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியா? ஃபேக்ட்ரிக்கும் கமர்ஷியலுக்கும் இப்போ நிறைய டிமாண்ட் வந்துருச்சு. ஸோ தட் கமர்ஷியல் இங்கே போகலாம் கொடுத்துருவோம். அலாட் பண்ணிப்போம். இங்கே முதல்ல கமர்ஷியலை வச்சுப்போம். என்ன வழக்கம் இல்லை. ஓ இதை கொடுக்கணுமோ? சாரி பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு கமர்ஷியலை வச்சு விட்ருவோம், அதுக்கப்புறம் கூட ஃபேக்ட்ரி வச்சுப்போம். அப்பா இந்த ரோடு முழுக்க கமர்ஷியல் கடையெல்லாம் வரப்போகுது. வந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் ரோடு இப்போ ஒன்றுமே ஆகலை தெரியல என்ன. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோடை முதல்ல இங்கே வழக்கி எடுத்துட்டு இங்கே தான் நம்மளோட ஃபேக்ட்ரி திட்டம் தொடங்குது. இங்கே தான் வந்து ஃபேக்ட்ரி திட்டம் தொடங்குகிறது. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளோட ஃபேக்ட்ரி ஏன் இப்போ ஒரு பாக்ஸாக போடலை அப்படின்னு கேட்பீங்க. ஸோ முதல்ல இருந்தால் அதுக்கெலாம் வந்து பாக்ஸ் தேவையில்லை. நம்ம வந்து பொல்யூஷன் எங்கே இங்கே பாருங்க, வண்டியாக வர்றாங்க எல்லாம் அம்பிட்டோம். சோறு திங்கிற முதல் வேலையாக வந்துடுவாங்க எல்லாரும், தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும். என்ன கைஸ் இது, நம்மளோட காசு வந்து மைனஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ சார் ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ இப்போ வீட்டுக்கு ஃபேக்ட்ரி அதுக்குள்ளே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இது வாடுறா, இன்னும் இவ்வளோ தண்டி கட்டுறாங்க எனக்கு ஃபேக்ட்ரி. ஓகே, இது ஃபேக்ட்ரிலேருந்து நம்மளுக்கு வந்து காசு வரும். இங்கே நம்ம ஃபேக்ட்ரி கொஞ்சம் இங்கே வேணாம் ப்ரோ, இங்கே வேணாம், இங்கே இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் நீங்கள் ஃபேக்ட்ரி கிட்ட வேணாம். தண்ணி கனெக்ஷனா? இங்கே இருக்கிற தண்ணி என்ன கட்ட மாட்டேன்? என்ன வயசு தண்ணி இங்கே வேறு கொடுக்கணுமா? ஓ நீங்கள் இருக்கலாம் தண்ணி தேவையோ? தண்ணி மட்டும் தானே தேவை. இந்த தரேன். கரண்ட் சப்ளைனா அவங்கள பார்த்து வாங்கிக்கலாங்க. இல்லை காசு இல்லையாண்ணா? கனெக்ஷன் இங்கே இருக்கோ அங்கே பிடிச்சி இருக்கணும். ஓ புரிஞ்சிச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்துக்கிட்டு வந்தோம்னா எதுக்கா எங்கள் வீட்டுக்குள்ளே புகுறியா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் கேட்காமலாம் இருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து இப்போயே வந்து வீட்டுக்குள்ளே புகுறாத மாதிரி போட்டாச்சு, தண்ணி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ஊரை சுற்றி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். தண்ணி கனெக்ஷன். அடுத்து கரண்ட்டு வேறு கேட்பாங்க. கரண்ட்டு கேட்டால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. செத்தா சாங்க, காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அப்படின்னா இருக்கக்கூடாதுங்க இந்த கேமில். நம்ம வந்து எல்லாத்துக்கும் நியாயமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா அன்னியன் மாதிரி மாறி பேசுகிறேன். என்ன பண்ணுறது? பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ தான் வந்து காசு வந்து கொஞ்சம் ஏறுது. ஸோ இது வந்து நம்ம வந்து லோன் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து பாப்புலேஷன் முதல்ல ரீச் பண்ணுறோம். அதில் எவ்வளோ பாப்புலேஷன் வந்து பார்ப்போம். 235 தான் வந்திருக்கு. 420க்கு 230 ஏறிச்சு. 250. ஓகேவா? கேட்டாங்களே அடுத்த சொல்ல வந்துருச்சு. ஏறிச்சா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று போச்சுன்னா ஒன்று வரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு இடத்தோட ஒரு மைனஸ். ஒன்று போட்டாச்சா? ஸோ இங்கே போயிடும். அது இப்போ போயிடும். அந்த கனெக்ஷன் கரண்ட்டு எல்லாம் ஒரே ஒரு லைன் தான் போட்டேன், எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கேயும் வந்து கரண்ட்டு இப்போ இப்போலே வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிடும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக நம்மகிட்ட வந்து இந்த ஒரு இதுதாங்க இருக்குது. ஸோ அதனால் வெளியிடுச்சா போயிட்டு போ. ஏன்னா காசு தான் கொடுக்காம போவாங்க. இன்னைக்கு தண்ணி பிரச்சனை. என்னடா இது ஒரே ஒரு வீட்டுக்கு ஆமாம், ஒரே ஒரு வீட்டுக்கு
போச்சா. கோல் பவர் பிளான்ட் கட்ட சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காசு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கணும். இண்டஸ்ட்ரிக்கு தாங்க அதிக டிமாண்டா இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி கட்டுவோமா, கொஞ்சம் நீளத்துக்கு இழுத்து விட்டுருவோம். ரோடை கொஞ்சம் நீளத்துக்கு இழுத்து விட்டு இப்படி ஒன்று போட்டுருவோம், இப்படி ஒன்று போட்டுருவோம், அப்புறம் இப்படி ஒன்று போட்டுருவோம். இப்படி ஒன்று போட்டு சதுரத்தில் இங்கே ஒரு லைன் இருக்கும். சும்மா நச்சுன்னு கனெக்ட் ஆயிரு. மைல்ஸ்டோன் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். கங்க்ராச்சுலேஷன். கருப்பாகி போச்சு வந்துருச்சு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. தேங்க்யூ. 420 பாப்புலேஷன் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்த கொஞ்சம் வளைஞ்சு போட்டுருவோம். சூப்பராக இருக்கு. கொஞ்சம் வளைவாக போட்டிருக்கேன். ஸோ பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் வளைவாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து டிமாண்ட் பண்ணுறோம். பர்மிஷன் என்ன கொடுக்க முடியாது. என்ன வச்சு பார்த்தீங்களா, கண் மறுபடியும் எல்லாம் எனக்குன்னே வர்றாங்க. எல்லாம் டக்குன்னு கொடுக்கணும். ஸோ இதை ஸ்பீடாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். யாராச்சும் சிட்டி ஸ்கைலைன்ஸ் ப்ரோ பிளேயர்லாம் இருப்பாங்க, நிறையவே இருப்பாங்க, நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி யார் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இதெல்லாம் எப்படி சீக்கிரமாக போடுறது, எப்படி நம்ம ஊரை டெவலப் பண்ணுறதை மட்டும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நைட் ஆயிடுச்சா. சூப்பர். என்ன கரண்ட் தட்டுப்பாடு வருது இங்கே, என்ன கரண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா என்ன சுகமாக இருக்காங்க. நாட்டுனா எலக்ட்ரிசிட்டியா, இது எலக்ட்ரிசிட்டியா முதல்ல இல்லை, அது ஊர் சரியா. எலக்ட்ரிசிட்டி வேணும்னா வேற ஊருக்கு தேடும். சரி ஓகே கைஸ், இந்த ஊரோட பேர் என்ன வைக்கிறதுன்னு சொல்லுங்க. ஸோ வச்சா நீங்கள் சொன்னால் வச்சிருவோம். ஓகேங்களா, நீங்கள் சொல்கிறது தான் கீழே இருக்கும் பாருங்க கமெண்ட், அதில் ஓடுறதான் நீங்கள். ஏன்னா கொடுத்துருக்கேன் கனெக்ஷன். ப்ரோ வாட் ப்ரோ, அங்கே கனெக்ஷன் வராதா? இங்கே இருந்து எடுத்து கொடுக்கணுமா? ஓகே, இப்பயாச்சும் கரண்ட் தட்டுப்பாடு இருக்காது நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கைங்க. நான் அந்த இதில் கரண்ட் தட்டுப்பாடு. இப்போ என்ன பண்ணுறது, இந்த கரண்ட்டு ரொம்ப அதிகமாக செலவாகும். ஸோ அதனால் வந்து நான் வந்து கோல் பவர் பிளான்ட் வைக்கலான்னு இருக்கிறேன். அதை ஒட்டி தண்ணி தட்டுப்பாடு வருது. கோல் பவர் பிளான்ட் வச்சாச்சு. நீ எப்பேன் இஷ்டத்துக்கு யார் என்ன பண்ணாலும் சரி, நம்ம நோக்கத்துக்கு நாங்கள் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி இது மூலம் தண்ணி கனெக்ஷன் கொடுத்து வைக்கலாம். ஏன்னா வந்து தண்ணி கனெக்ஷன் இல்லாமல் இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் கொடுக்க முடியல. கொடுத்துரும். ஓகே, டன். மச்சான் தான் இருக்கும் ஊர். ஆஹா இங்கே காலை என்னது லைட்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, பிரிட்ஜுக்கு வந்து லைட் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஊர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. ஸோ இன்னும் வந்து வேறு என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஸோ சுற்றி ஒன்று காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, என்னென்னமோ அன்லாக் ஆயிருக்குங்க. இது பாருங்க, குப்பை எல்லாம் அன்லாக் ஆயிருக்கு. இது ஹெல்த் கேர்னா மருத்துவமனை இங்கே போட்டோம்னா அங்கே 2 வீடு இடிக்குது. அதனாலேயே நிறைய பேர் போயிடுவாங்க. ஸோ இங்கே மருத்துவமனை போட்டோம்னா அந்த ஒரு வீடு என்னாச்சு தெரியலை. சரி போனால் போயிட்டு மருத்துவமனை கட்டுவோமா. மருத்துவமனை கட்டுறது நல்லது. நான் சும்மா இருக்கவனே ஹாப்பி ஆகிறேன். என்ன ஒன்று சொல்கிறீங்க? ஓகே, சும்மா இப்போ வந்து நம்ம ஊர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. கரண்ட் கனெக்ஷன் தான் சும்மா இல்லாமல் அங்கங்கே கிடக்கு. இதெல்லாம் வந்து பிற்பகலில் எடுப்போம். பிற்பகலில் அடுத்த கேமில் எடுப்போம். இங்கே பாருங்க, ஸோ இதை பார்த்தாலே வந்து நம்மளாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். இங்கே பாருங்க, தண்ணியை பாருங்க, தண்ணி கலரில் மாறலையா அப்போ? ஓகே, சரி, என்ன அப்படியா வருது எல்லாம். மரம் செடியெல்லாம் வந்து நேச்சர் பார்த்தீங்களா, நேச்சர் பெரிய நேச்சர் பாம்பி அப்படின்ட்டு சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. நேச்சரை எப்படி அழகா இருக்கா, அதே மாதிரி சுற்றி காமிச்சாச்சுங்க. நம்மளோட ஊரை காப்போம். அப்போதான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். கேம் பிளே பொறுத்துருவேன், நல்லா தான் இருக்கும் நம்புகிறோம். ஸோ இந்த கேம் வந்து நல்லா தான் இருக்குது என்னைய பொறுத்தளவுக்கு. ஸோ உங்களில் யாருக்கு வந்து இந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஃப்ரீயாக தான் ஏற்றுனேன். இது எப்படி ஏற்றுறது வந்து கீழே சொல்கிறேன்.
அடுத்த வீடியோ போடுறேன், ஆனால் கன்ஃபார்மாக போடுவேன். நீங்கள் கேட்டால் போடுவேன் இது எப்படி ஃப்ரீயாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து போடுவேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் வந்துருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நாம் இப்போ வந்து ஒரு ரோடு இழுக்கணும், இதுதான் ஆகணும். ஸோ சரி எதுக்கு நான் இப்போ பண்ணேன்னு தெரியல. அதனால் இந்த சைட்லேருந்து ஒரு ரோடு, இந்த சைட்லேருந்து ஒரு ரோடு எடுத்து அகைன் இப்படி ஒரு ரோடு எடுத்து அகைன் அப்படி ஒரு ரோடு எடுத்து கனெக்ஷன் ஒரே ஒரு இதில் எத்தனை பேர் கனெக்ஷன் தான் சோறாக கொட்டுறாங்க. எல்லாம் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னே நம்மளோட கமர்ஷியல் ஏரியாவுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து டிமாண்ட் கொடுத்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரெசிடென்சியல் சார் கமர்ஷியல் ஏரியாவுக்கு ரெசிடென்சியல் ஏரியாவுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரெசிடென்சியல் ஏரியா கொடுத்தாச்சு. கமர்ஷியல் ஏரியாவுக்கும் ரெசிடென்சியல் ஏரியாவுக்கும் தான் இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது. என்னது ஐலாண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டா, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். வாட்டர் ட்ரீட்மெண்ட்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போக போக இந்த வீடியோ பார்க்க தான் ஸோ இதில் வந்து நம்ம வந்து படிக்க வைக்கலாம் நிறைய பேரை. ஸோ அதே மாதிரி நிறைய வந்து நம்மளோட ஊரில் என்னென்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேமில் எல்லாமே இருக்கும். நம்ம ஊரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எப்படியே இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு வந்து தண்ணியை கொடுத்துருவோம். தண்ணியை கொடுத்துட்டு முதல்ல கரண்ட் சப்ளை இருக்கான்னு பார்ப்போம். அதில் ஓகேங்களா? கரண்ட் சப்ளை இருக்கு நம்புகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி சப்ளை கொடுத்துருவோம். தண்ணி சப்ளை இது வரைக்கும் கொடுத்தாச்சு. இது மேலே எவனாச்சும் தண்ணி சப்ளை கேட்டான் வெட்டிடுவோம். ஓகே, கரண்ட் சப்ளை எல்லாத்துக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு தானே. நம்ம இருக்கு ஒரு கோல் பிளான்ட் பவர் பிளான்ட்டை பாருங்க. ஸோ கண்ணுங்கரே கரியாக வருது எல்லா இடத்துலையும். இதெல்லாம் வந்து மக்கள் வந்து விரும்பாங்க. அதனாலதான் வந்து மக்கள் வந்து ஸோ கைஸ் இந்த வீடியோவில் வந்து இதோட முடிச்சுப்போம். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இதுதான் விடைபெறுகிறது. ஸோ பாய் கைஸ், பாய், டேக் கேர்.